கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கண்மணி போல உங்களை பாதுகாப்பாராக. 113வது சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை படிக்கும் போதும் கேட்கும் போதும் பாடும் போதும் நம்மை தேவ அன்பும் தேவ பலனும் சூழ்ந்து கொள்வதை உணர முடியும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். குப்பையில எதை தூக்கி போடுவாங்க? நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய பெட்ரூம்ல குப்பை கிடப்பதை பார்க்கணும். நாம் என்ன செய்வோம்? அவ்விடத்தில் இருந்த குப்பையை எடுத்து எங்க வேஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல தூக்கி போடும். அது இருக்க வேண்டிய இடம் மாறி நல்ல ஒரு இடத்தில், நல்ல இடங்களில் கிடக்கிற குப்பையை நாம் பார்த்து விட்டு சும்மா விட்டு விட மாட்டோம். அதை தூக்கி வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில கொண்டு வந்து போடும். இப்படி பலரால் தூக்கி எறியப்பட்டவர்கள் நாம். அநேக வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அநேகரை. தேவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிறார்? இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உலகம் உன்னை தூக்கி எறிந்ததை குறித்தோ, உலகம் உன்னை உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியேற்றினதை குறித்தோ, தள்ளினதை குறித்தோ நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. தேவன் உனக்காய் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்த, நீ எவ்விடத்தில் தூக்கி எறியப்பட்டவளாய் இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கான ஸ்தானங்களை, நமக்கான ஆசீர்வாதங்களை, நமக்கான நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் நம் ஆண்டவர். உலகம் தூக்கி எறிந்து விட்டதா? இனி அவ்வளவுதான், எழும்ப முடியாது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். யோசேப்பு சகோதரர்களுக்கு மத்தியிலே தேவன் காண்பித்த சொப்பனத்தை சொன்னான். அந்த சொப்பனம் என்ன? சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் யோசேப்புக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறது. யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. சகோதரர்கள் அதை மனதில் வைத்து அவன் மேல் எரிச்சல் அடைந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் யோசேப்பு சகோதரர்கள் கையிலே சிக்கினான். என்ன செய்தார்கள் தெரியுமா? தண்ணீர் இல்லாத கிணற்றிலே அவனை தூக்கி போட்டு மேலிருந்து அவனை பார்க்கிறார்கள். இப்பொழுது யோசேப்பு எங்க இருக்கிறான்? கீழே கிடக்கிறான். சகோதரர்கள் மேலே நிற்கிறார். யோசேப்பின் தரிசனம் என்ன? யோசேப்பு மேலே நிற்கிறான், சகோதரர்கள் கீழே பணிந்து கிடக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது யோசேப்புக்கு நடந்தது என்ன? யோசேப்பு கீழே குழியிலே, குப்பையிலே, சகோதரர்கள் மேலே நிற்கிறார்கள். சகோதரர்கள் நினைத்தார்கள் இவன் சொப்பனம் இதோடு முடிந்து விட போகிறது என்று. இவனை குறித்த தேவ திட்டம் இதோடு நின்று விட போகிறது என்று. உன்னை குறித்த திட்டத்தை எழுதினது கர்த்தரானால் நீ எவ்விடத்தில் தூக்கி போடப்பட்டாலும் சரி, உலகமே உன்னை குப்பை என்று எண்ணி தள்ளினாலும் சரி, தேவன் குறித்த வேளையில உன் தலை நிமிர பண்ணுவார். தேவன் குறித்த வேளையில யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை போலவே யோசேப்புக்கு முன்பதாக வந்து சகோதரர்கள் பணிந்தார்கள். குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்கிற சிந்தை நமக்குள்ளே இருக்கட்டும். இன்று உலகம் அற்பமாய் பேசுவதை குறித்தோ, குப்பை என்று எண்ணி தள்ளினதை குறித்தோ கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் யார் யார் சோர்ந்து போய் தளர்ந்து போய், உலகம் எங்களை ஒதுக்கி விட்டதே, சொந்தங்கள் எங்களை தூக்கி எறிந்து விட்டார்களே, குடும்பத்தினர் எங்களை வெறுத்து தள்ளி விட்டார்களே என்று யார் யார் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரம் உயர்த்தும் ஆண்டவரே. நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.